நீங்கள் அச்சகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது கொடுத்ததோடு நின்று விடாமல் அதை வாங்குகின்ற பொழுது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அது சரியான முறையில் இருக்கிறதா என்று சிந்தித்து இருக்கணும். அந்த நீங்க முதலைய வாங்கணும். அப்படி நீங்க வாங்காம போயிட்டீங்கன்னா அச்சடிப்பவர்களுக்கு மொழி அறிவு இருக்கா இல்லையா தெரியாது. வணக்கம். இந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏதாவது பேர் பலகை வைக்கணும், ஒரு பிளக்ஸ் போர்டு அடிக்கணும் அப்படின்னா அந்த அச்சகத்துல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா சரியா இருக்கான்னு நீங்க பார்த்து கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு மொழி அறிவு இருக்கா எழுத்தறிவு இருக்கான்னு தெரியாது. அதனால நம்மளே கொடுக்க போறவங்க, அதாவது ஏழைய பாளைங்க, நம்மளே சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்கணுமா. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு மொழி அறிவு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாரு. இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ஆசிரியர்கிட்ட கேட்க, இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாயிட்டியா? நீ எல்லாம் ஆசிரியரா? நீ எல்லாம் ஆசிரியரா எதுக்கு இருக்க? அவங்க என்ன புடுங்கக்கா இருக்காங்க? புடுங்கக்கா இருக்கியா? நீங்களா நாங்க எதுக்கு அச்சகம் வச்சிருக்கியா? இதே இது ஒரு டாக்டர் சொன்னா ஒத்துக்குவியா? கையில ஊசி போட்டு காலில புண்ணு வந்தா ஒத்துக்குவியா? நான் டாக்டர் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு ஏத்துக்கிறதா? அப்போ சாம்பார் வழியில பள்ளி கிடந்தாக்கினா ஹோட்டல்காரன் பொறுப்பு, கையில ஊசி போட்டு காலில புண்ணு வந்ததுன்னா டாக்டர் பொறுப்பு, மருத்துவர் பொறுப்பு. டீ கடையில ஒரு மளிகை கடையில ஏதாவது ஒரு உணவு கெட்டு போச்சுன்னா உணவு தயாரிக்கிற அச்சகத்துல இந்த மாதிரி கல்வி விஷயத்துல மட்டும் இருந்தா அது மக்கள் பொறுப்பா? அப்புறம் எதுக்கு அங்க உட்காந்துருக்கேன்? ஏன்னா சேவையா செய்றீங்க, காசு வாங்குறல்ல. அந்த பிளக்ஸ் போட வாங்கும்போது அடிச்சு வாங்கிட்டு சரியா இருக்கான்னு பாக்கணுமா? சரி பார்த்தாச்சு. தப்பு இருந்தாங்கன்னா மறுபடியும் அடிச்சு சும்மா தருவானா? ஏற்கனவே அடிக்க 2000, மறுபடி அடிக்க 2000, 4000 பொண்டாட்டி தாலி அடைச்சு வந்திருக்க காசுக்கு. சரியா இருக்கான்னு பாக்கணுமா? சரியா நம்ம சரியா எழுதி கொடுத்தாலுமே அவன் சரியா எழுதி தர்றது இல்ல. கேட்டாங்கன்னா இப்படிதான் வரும் அப்படிதான் வரும், நமக்கு பாடம் எடுக்கிறான். ஏன் நீ ஆசிரியர் தானே? நான் 10 வயசா இருக்கும் போது பாடம் எடுத்துட்டு இருந்தா சரி, நாங்க எல்லாம் உங்களை தாண்டி தானே வந்தோம். இப்ப மறுபடி எனக்கு 10 வயசுல பாடம் எடுத்த, இப்ப 40 வயசுல மறுபடியும் பாடம் எடுத்துட்டு இருக்க. தப்பா? யாருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க? தெருவுல வந்து நீ ஆசிரியர்லாம் கிடையாது, நீ துரோகி, தமிழின துரோகி. நீ ஆசிரியரா? உனக்கெல்லாம் ஆசிரியர், இப்படிப்பட்ட ஆசிரியர், மூலகட்ட ஆசிரியர் இருக்க போயதுனாலதான் ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல செருப்படி வாங்குறான். செருப்படி. ஆசிரியர் அப்படிங்கிறது கடவுளா வணங்குற நாடு, கடவுளா வணங்குற மக்கள். செருப்படி வாங்குறான். ஏன்? இந்த மாதிரி அறிவு விட்ட ஆசிரியர் இருக்கிறதுனாலதான். மொழி அறிவு இருக்கான்னு தெரியாதான், பார்த்து எழுதி கொடுக்கணுமா? இப்ப யாருக்கு வந்து பாடம் எடுத்துற? இப்போ ஒரு ஊர்ல ஒரு பேரூராட்சியில 1,00,000 கடை இருக்கும். நீ 1,00,000 கடையில போய் யாரி விடுறிய? சந்து பொந்தலாம் போய் அதை அடிச்சு கொடுக்குற கடை 4 தான் இருக்கும். அங்க போய் யாரி விட வேண்டியதானே? அவன் ஏசில புழுன்னு இருக்கான், அவன்கிட்ட பேச முடியாது. ஆனா இங்க வந்து பேசுற ஏன்? அவன் கடனை வாங்கி வச்சிருக்கான், அதனால அவன் பேச மாட்டான். அவன் அங்க இல்ல, காசை வாங்கிட்டு ஏசிக்கு மேல ஏசி போட்டு காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்துருக்கான், அதனால அங்க போய் பேச முடியாது. நீ ஆம்பளையா? நீ ஆசிரியரா? நீ ஆசிரியரா? அவன் அந்த போர்டை வச்சு ஒரு பேருக்காக மட்டும்தான் வச்சிருக்கானே தவிர அதுல இருந்து எதுவும் சம்பாதிக்கிறது இல்லை. ஆனா நான் ஒரு செய்தித்தாள் தரேன், குறைஞ்சது 2000 பேர் இருக்கு. அந்த செய்தித்தாளை அடிச்சு உள்ளூர்ல வித்தது இல்லாம, உள்நாட்டுல வித்தது இல்லாம, உள் மாநிலத்துல வித்தது இல்லாம வெளிநாட்டுல போய் விற்கிறான். ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கான். அவன்கிட்ட போய் பேச முடியுமா? இல்ல அவன்கிட்ட போய் பேச முடியுமா? கேட்க தெருவுல இருக்கிற மளிகை கடைக்காரன், சாதாரண மக்கள், பொதுமக்களை போய் பிடிச்சி யாரி விடுற? அவன் அடிச்சு வச்சிருக்க படையில போய் யாரி விடுற? நீ ஆம்பளையா? நீ ஆசிரியரா? நீலாம் ஆசிரியரை பாரு, ஆசிரியரை. சரி, நான் எழுத போறேன், அவனுக்கு படிப்பறிவு இருக்கான்னு தெரியாது. சரி, அப்ப வெளியே போய் சொல்லி எதுக்கு உட்காந்துருக்காங்க? அப்போ அதே மாதிரிதான் எனக்கு தீர்ப்பு வேணும். அப்போ எப்படி தீர்ப்பு கிடைக்கும்? அப்ப நீதிபதி வெளியே போய் சொல்லி, போலீஸ் வெளியே போய் சொல்லுங்க, மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல கலெக்டர் வெளியே போய் சொல்லி, எதுக்குள்ள உட்காந்துருக்கேன்? முதலமைச்சர் வெளியே போய் சொல்லுங்க. அப்போ நாங்க தான் எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்களே செஞ்சுக்கணும். அப்புறம் நீ எதுக்கு? நீதிமன்றத்துல நீதிபதி எதுக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் இருக்கு, முதலமைச்சர் அலுவலகத்துல முதலமைச்சர் எதுக்கு? புடுங்கக்கா இருக்கியா? புடுங்கக்கா இருக்கான்னு கேட்டேன். நாங்க கரெக்டா எழுதி கொடுக்கணும். நான் கரெக்டா எழுதி கொடுத்தாலுமே அவன் சரியா அடிச்சு தர்றது இல்ல. அவன் 4 பிள்ளைக்கு முன்னாடி நம்ம அசிங்கமா பேசுறான். எல்லாரும் இப்படிதான் வாங்கிட்டு வரோம், உனக்கு மட்டும் என்ன வாழுதுன்னு கேட்டான். அது 4 பேரு 1,00,000 பேர்கிட்ட போய் யாரி விடுற? பார்த்தா இழிச்சவாய் மாதிரி கடைக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா, மளிகை கடைக்காரங்களாம் பார்த்தாலும் இழிச்சவாய் மாதிரி தான் உனக்கு. ஏறி விடுற ஒம்பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு. எங்களுக்கு தேவையானது நான் பார்த்தேன்னா அப்புறம் நீ எதுக்கு? எனக்கு தெரியாது, எனக்கு மளிகை கடையில தெரியாது. நான் படிக்கல, 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியாது, அதனாலதான் அவன்கிட்ட போய் அச்சிட்டு வாங்குறேன். நான் எழுதி கொடுக்கணுமா? கரெக்டா? அப்படியா? எனக்கு எழுத தெரியாது, எழுதி கொடுக்குறது நீ தானே ஒழுங்கு எழுதி தரணும். நான் கரெக்டா எழுதி கொடுக்கணும். அப்ப நீ எதுக்கு? நான் எதுக்கு ஒண்ணு மதிக்கணும்? அப்ப மிருகம் தானே நீங்களாம். ஆசிரியர் வணக்கம் நான் என்னன்னு கேட்டா தெரியாது, அம்மன் நான் என்னன்னு கேட்டா தெரியாது, கல்வி நான் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆசிரியர் தானே? இங்க வர இந்த 10 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன தூக்குற போடுங்க. நியமனத்தை நியமன் கூட்டலாம்னு குறிச்ச ஆசாமி தானே நீ? நியமன் கூட்டலாமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு. நியமனம் அப்படிங்கிறது எண்ணிய மனத்துல இருக்கிற இடைநிலை வார்த்தை, இடைநிலை சொல்லு. நியமன் கூட்டலாம், நியமனம். வணக்கம் என்ன? வணங்கு கூட்டலாம், வணக்கமா? இப்படிப்பட்ட ஆசிரியர் இருக்கிறதுனாலதான் பள்ளிக்கூடத்திலே கற்பழிப்பு நடக்குது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார செருப்பு கட்டி அடிக்கிறான். ஆசிரியரை கடவுளா வணங்குற நாடு இது. ஆசிரியரை கடவுளா வணங்குற மக்கள் வாழ்ற நாடு. இந்த நாட்டுல என்ன பேசிட்டு இருக்க நீ?
இங்க வந்து உட்காந்துட்டு அங்க அச்சிடுறவங்களுக்கு மொழி அறிவு இல்லாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க சரியா எழுதி கொண்டு போங்கன்னு சொல்லி உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆசிரியரா? டாக்டர்னா மட்டும் போலி டாக்டர் ஏன் பிடிச்சிட்டு வர? உணவுல விஷம் பள்ளி விழுந்து 40 பேர் செத்தாக்கினா எதுக்கு அந்த உணவத்தை வச்சு சீல் வைக்கிற? எதுக்கு சீல் வைக்கிற? எதுக்கு சீல் வைக்கிறேன்னு கேட்டேன். டாக்டர் படிக்கிறதுன்னு ஒண்ணு சர்டிபிகேட் இருக்கு. சாதாரண 50,000 ஒரு பெட்டி கடை வைக்கணும் கூட எஃப்எஸ்ஐங்கிற ஒரு லைசன்ஸ் இருக்கு. தமிழ் மொழி ஒரு சின்ன பேப்பர்ல எழுதுறதுக்கு 50 ரூபா வாங்குறான். ஒரு பிளக்ஸ் வைக்க 2000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வாங்குறான். அவனுக்கு என்ன தகுதி இருக்கு கேட்க? நான் மறுபடியும் சொல்றேன், ஏழைகள் தான், மளிகை கடைக்காரங்க தான், வியாபாரிக்காரங்க தான், சாமானிய மக்கள் தான் தமிழை வளர்க்கணும்னா அந்த தமிழ் எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே எங்களுக்கு தேவை கிடையாது அந்த மொழி. சரியா? அந்தந்த பொறுப்புல இருக்கிறவன் பொறுப்புன்னு இருந்தா தான் அதை மதிக்க முடியும். இல்லைன்னா மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்ல எழுதுனால வேட்டி அவுத்துப்பட்டு வரீங்க. இதை உருதுல எழுதி வச்சாங்கன்னா வேட்டி தூக்கிக்கிட்டு பொத்திட்டு போயிட்டு இருப்பல. எனக்கு உருதால தான் பாதுகாப்பு கிடைக்கலன்னா உறுதியும் எழுத தயங்க மாட்டேன், உறுதியும் தாய்மொழியை ஏற்கவும் தயங்க மாட்டேன். சரியா? எனக்கு தேவை பாதுகாப்பு. எனக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா? ஓ மொழி இது ஒரு மொழியா? தமிழ் மொழி ஒரு மொழியான்னு கேட்க? கால் செருப்புக்கு கீழே உன் தமிழ் மொழி. அது உன் வாத்தியார் புத்தி எல்லாம் ஒன்னோட தான் வச்சுக்கணும். தெருவுல போய் மளிகை கடைக்காரன்ட்ட போய் கடைக்காரங்கிட்ட போய் யார்ட்டையாவது போய் கேட்ட பாத்துக்க. ஹிந்தி அன்னை மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில் தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, மூன்று தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீம் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த மூணும் சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுபதமும் பகாபதமும்னு 2 பிரியும். அவ்வளவுதான். இந்த 2ஐயும் ஒண்ணு சேர்த்தா பதம். பதத்தை பிரிச்சா பகுப்பதம், பகாபதம். இந்த 2 வந்துடும். எதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப 3 தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம், அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சீங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சீங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி அப்படி பிரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம். 3ஐயும் ஒன்னடைச்சு ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே, பிரிச்சிங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ்.